பிரித்தானியாவிலே கடந்த ஒரு வார காலமாக மிக மோசமான வன்செயல்கள் இடம்பெற்று வருகின்றமை நீங்கள் எல்லாருமே அறிந்த ஒன்று. இந்த வன்செயல்களுக்கு நடுவிலே பிரித்தானியாவுக்குள் நுழைகின்ற அகதிகளை வரவேற்போம், இனவெறியை ஒதுக்குவோம் என்ற கோஷங்களோடு பிரித்தானியாவினுடைய பல நகரங்களிலே மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். ஒருபுறம் பிரித்தானியாவிலே வன்செயல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையிலே, மறுபுறம் மிக அமைதியான முறையிலே மிக பெருமளவான மக்கள் இந்த கோஷங்களோடு, குறிப்பாக அகதிகளை வரவேற்போம், இனவெறியை அல்லது மதவெறியை எதிர்ப்போம் என்ற கோஷங்களோடு, அந்த கோஷங்கள் அடங்கிய பதாகைகளோடு பிரித்தானிய நகரங்களிலே, பிரித்தானிய வீதிகளிலே கூடியிருக்கின்றார்கள். உண்மையிலே பிரித்தானியாவிலே என்ன நடக்கின்றது, பிரித்தானியாவினுடைய அண்மைய நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பன போன்ற சில முக்கியமான விடயங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். நீங்கள் அனைவருமே அறிந்த ஒரு விடயம், கடந்த மாதத்தினுடைய இறுதியிலே பிரித்தானியாவினுடைய சவுத்போர்ட் பகுதியிலே ஒரு நடனம் மற்றும் யோகா பயிற்றுவிக்கின்ற, சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஒரு பாடசாலைக்குள்ளே நுழைந்த 17 வயதான நபர் ஒருவர் ஒரு மிலேச்சித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தினார். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 13 பேர் வரையில் காயமடைந்தார்கள். அதிலே 3 சிறுமிகள் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கே அந்த படுகொலைகளுக்கு நீதி கோரி ஒன்று கூடிய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்பது பின்னர் பல்வேறுபட்ட வதந்திகளால் அது புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரான அல்லது புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறி, பிரித்தானியாவிற்குள் வாழ்கின்ற வெளிநாட்டவர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் மீது வன்மத்தை கொட்டுகின்ற அல்லது மதவெறியை கொட்டுகின்ற ஒரு போராட்டமாக, கலவரமாக, வன்செயலாக மாறி பிரித்தானியாவினுடைய பல மாநிலங்களிலும் அதனுடைய பரவல் என்பது காணப்பட்டது. இந்த நிலைமையிலே தான் பிரித்தானியாவினுடைய உயர்மட்ட கூட்டம் என்று கருதப்படுகின்ற கோப்ரா குழு கூட்டம் நடைபெற்று அதிலே எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களின் அடிப்படையில் பிரித்தானியாவிலே இந்த கலவரங்களில் ஈடுபடுகிறவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தனித்தனியாக அவர்களுடைய வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். மேலும் அங்கே கைது நடவடிக்கை, போலீசாருடைய பாதுகாப்பு நடவடிக்கை, சில முக்கிய நகரங்களிலே போலீசாருடைய தீவிர கண்காணிப்பு என்பது அங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்களுக்கு நடுவிலே பிரித்தானியாவிலே பொதுமக்கள், சாதாரணமாக மக்கள், அமைதியை விரும்புகின்ற மக்கள் பெருமளவிலே கூடி இந்த அகதிகளை வரவேற்போம், இனவெறியை மதவெறியை எதிர்ப்போம் என்ற கோஷங்களோடு மிக பெரிய அளவிலே இந்த வன்செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக மிக அமைதியான வழியிலே எதிர்ப்பு போராட்டங்களை அல்லது அடையாள எதிர்ப்பு போராட்டங்களை அங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனாலே இந்த வன்செயல்கள் இனவெறியையும் மதவெறியையும் மையமாக கொண்டு வெறும் வதந்திகளை நம்பி பிரித்தானியாவுக்குள்ளே இந்த வன்செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் களமிறங்கி இருப்பது என்பது பிரித்தானியாவிலே மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த மக்கள் தாங்கி இருக்கின்ற கோஷங்கள், நாங்கள் இனவெறியை மதவெறியை எதிர்ப்போம், அகதிகளாக தங்களுடைய நாட்டிற்குள் வருகிறவர்களை வரவேற்போம் என்ற அந்த கோஷம் மிகப்பெரிய அளவிலே பரவலடைந்து மிக பெருமளவான மக்களை கவர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பிரித்தானியாவிலே இடம்பெறுகின்ற இந்த ஒட்டுமொத்த வன்முறைகளுக்கும் அல்லது ஒட்டுமொத்த இந்த வன்செயல்கள் அல்லது இனவெறி மதவெறி செயல்களுக்கு பின்னால் இருப்பது வெறும் ஒரு வதந்தி. அதாவது சவுத்போர்ட் பகுதியிலே இடம்பெற்ற அந்த வாழ்வெட்டு சம்பவத்திலே 3 சிறுமிகள் உயிரிழந்தார்கள். அந்த தாக்குதலை நடத்திய நபர் 17 வயதான நபர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அது குறித்து ஏற்கனவே ஒரு பதிவிலே பார்த்திருக்கின்றோம். அவர் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகளும் 10 கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையிலே அந்த தாக்குதலாளி ஒரு இஸ்லாமியர் என்றும், அந்த தாக்குதலை நடத்திய அந்த குறிப்பிட்ட அந்த நபர் 2023ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருடம் பிரித்தானியாவிற்குள்ளே அகதியாக தஞ்சம் புகுந்தவர் என்றும் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி அடிப்படையிலே தான் இந்த ஒட்டுமொத்த கலவரங்களும் அங்கே
வியாபித்து பெரும் தீயாக பரவி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புத்துறை அந்த வதந்தியை பரப்பிய நபர்கள், பிரதான நபர்கள் தொடர்பாக சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தானிலே லாகூரில் இருக்கின்ற ஒருவரும், கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும், அமெரிக்காவை சேர்ந்த ஒருவரும் தான் இந்த நாடுகளில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள், 3 நபர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த வதந்தியையும் பரப்பியவர்கள் என்றும், அவர்களால் தான் இந்த வன்செயல்கள் தூண்டப்படுவதாகவும் அங்கே சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக நாங்கள் இந்த சர்வதேச ஊடகங்களூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே கலவரங்கள் அல்லது வன்செயல்கள் ஓரளவு தடைந்திருந்தாலும் கூட அங்கே அந்த கலவரங்களுக்கு எதிராக பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புத்துறை மட்டுமில்லாமல் அந்த நாட்டிலே வாழ்கின்ற அமைதியை விரும்புகின்ற மக்களும் கிளந்தெழுந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் முக்கியமான விடயம். இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.